வணக்கம் வரிய முடிச்சுட்டு நான் பாட்டு 7 ரூமுக்கு தான் கிளம்பலான்னு இருந்தேன். ஆனால் நண்பர் ஒருத்தர் வந்து வாங்க பாண்டா போகலான்னு சொன்னாப்புல. சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட கிளம்பி வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீஃப், நானும் பீஃப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஏதாவது ஒரு பீஃப் ஒன்று சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் தெரிஞ்சிருந்தேன். கடைசியில் அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, பேசாமல் ஒன்று வாங்கி நம்ம ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாப்புல. அந்த டீல் எனக்கு பிடிச்சி நம்மளால ரொம்ப கன்சியூம் பண்ண தெரியாது. அப்புறம் இந்த சால்மன் ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஆசை. இதை வந்து நான் ஒன்றும் ட்ரை பண்ணவே இல்லை, ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன். பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல, இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பாயை போட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச பாணியில் வந்து இந்த பீஃபை போட்டு கொஞ்சம் குக்கிங்கை போட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல, பட் ஓகே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் தூங்க முடியல. என் பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த தூக்க கலக்கத்துலேயே சரி ஓகே ஜிம்மு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புற வேகத்தில் ஏங்கன்னு நானே குத்திக்கினேன். அதுக்கப்புறம் பேஷாக ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வழக்கம் போல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங்காகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நேராக ஜிம்முக்கு போனோம். இந்த மிஷின் ஒன்று புதுசாக வாங்கி போட்டுருந்தானுங்க, பட் இதில் ட்ரை பண்ண எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. வெயிட் கம்மியாக இருக்கும்போது ஓடிச்சு, ஆனால் வெயிட் அதிகமாக வச்சு அடிக்கும்போது சுத்தமாக ஓடவே இல்லை. 25-25க்கே நாக்கு தெளி. அதனால் இதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நான் நார்மல் பார்பிள்ஸில் போய் போட்டு அதுக்கப்புறம் இன்க்ளைன் வந்து புஷ் பண்ணேன் தம்பிள்ஸில். ஸோ இந்த தம்பிளுக்கும் இந்த பார்பிளுக்கும் நமக்கு நிறைய வந்து புஷ் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ண முடியுது, பார்பிளில் வந்து புஷ் பண்ண முடியல. நமக்கே தெரியும் அந்த பார்பிள் வெயிட் இருக்குன்ட்டு. பட் இருந்தாலும் அதில் பார்பிளில் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக நல்லா வந்து வெயிட் ரொம்ப ரோட் பண்ண முடியல, ஆனால் தம்பிள்ஸில் நல்லா புஷ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஒர்க் அவுட் எல்லாம் அங்கேருந்து நேராக அப்படியே ஜிம்லேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து நமக்கான ஊட்டச்சத்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு புட்டு பண்ணிட்டு கூட மிச்சம் அந்த சொச்சமான அந்த குக்கும்பரு அப்புறம் அந்த வாட்டர் மெலன்லாம் கொஞ்சம் குட் நைட் நண்பர்களே.